ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? தீபாவளி நெருங்கிச்சு, என்ன ஸ்வீட் பண்ணலாம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு குலோப்ஜான் பேக்கெட் இருந்தால் போதும். நான் 2 பேக்கெட் வச்சு 2 டைப் பண்ணியிருக்கேன், 2 இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம டேஸ்டி. செய்கிறது டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு பேக்கெட் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்குல செஞ்சுருக்கேன். அதனால சரி இதாக வாங்கினது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு பார்த்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு பேக்கெட் மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு சர்க்கரை, அதாவது 150 கிராம் சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி, 100 கிராம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பி பதம் காய்ச்சிக்கலாம். இப்போ கம்பி பதம் காட்டி கொஞ்சமாக நெய் ஒரு இதில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி பட்டர் ஷீட்டு அதை போட்டுட்டு அதை நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸியாக உங்களுக்கு ஒன்று இதோட அது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நான் 2 டைப்பும் பண்ணியிருக்கேன், பட் அது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெய் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் பிளாக்கு, அப்புறம் கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதெல்லாம் மேலே போட்டுக்கலாம். மேலே அது நட்ஸ் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடையும், இந்த பீஸ் போடுற கொஞ்சம் உடையும். பாருங்கள் கம்பி பதம் வந்துருச்சு. இந்த கம்பி பதம் இதுதான் உங்களுக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் நிறைய பொங்கி வரும். உங்களுக்கு பொங்கி வரக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச மாவு பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவில் தான் இருக்கணும் அடுப்பு, உங்களுக்கு ஸ்பீடு இருக்கவே கூடாது. இது ஸ்லோவில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆயிரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க குலோப்ஜான் மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும். நல்லா உங்களுக்கு அதில் திரண்டு வந்துடும். திரண்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்க ட்ரேயில் போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள் இது மிக்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கும், பட் ஆனால் டக்குன்னு மிக்ஸ் ஆகிரும். நீங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதிலே திரண்டு வந்துடும், உருண்டு வந்துடும். அந்த மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்துடலாம். ஒரு பேக்கெட் இதிலே டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் இதிலே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பேக்கெட் இதில் போடாமல் அதை செஞ்சேன். அதுதான் ட்ரேஸ் பேப்பரில் போட்டது. ஒன்று ட்ரேலேயே அப்ளை பண்ணி போட்டிருப்பேன், இன்னொன்று பட்டர் ஷீட் போட்டு எடுத்து பண்ணேன். அதுதான் நான் உங்களுக்கு ட்ரெயில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே எடுக்கணும் செஞ்சு எடுக்கணும் காலி ஆயிடுச்சு. அதனால் அதை எடுக்க முடியல வீடியோ. அதனால் பட்டர் ஷீட் போட முடியாது, அவங்களை எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் அவ்வளோ சுழண்டு வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அடுப்பு ஸ்லோவில் மட்டும் தாங்க இருக்கணும். அவ்வளோ இதை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் எடுத்து நம்ம ட்ரெயில் ஊற்றிடலாம். பாருங்கள் ஒட்டாமல் இதில் எல்லாம் சுருண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம இந்த ட்ரெயில் கொட்டி இது பண்ணிடலாம். இது இப்போ இதிலே நீங்கள் டூ போட்டுக்கலாம், இல்லாட்டி இன்னொரு மேலே பட்டர் ஷீட் போட்டு அதிலே நீங்கள் போட்டுக்கலாம். டக்குன்னு எதுவுமே போட்டு அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கு எல்லாம் ஒரே சரிசமாக பண்ணிடணும். இது கொஞ்சம் கரண்டியில் ஒட்டும். அப்போ மேலே நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் அப்ளை இது பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இல்லாட்டி மேலே ஒட்டிட்டு தான் வரும். அதனால் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இன்னும் டக்குன்னு இஞ்சிரும். நம்ம எல்லாம் சரிசமம் பண்ணிவிட்டு பீஸ் போட்டணும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கொஞ்சம் இஞ்சினோன்னு செட்டான பின்னாடி நம்ம தேங்காய் மிட்டை மாதிரி தான் எடுக்கிறதுக்கு, அப்போ தான் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்போ பீஸ் போட்டணும். ஒரு நிமிஷம் கழிச்சோடனே உடனே பீஸ் போட்டு வச்சிடணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் செட் ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது பட்டர் ஷீட் போட்டது. நான் இதில் உள்ள மிக்ஸில் மாவில் இது போடல, நட்ஸு போடல. ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது காலி ஆயிடுச்சு, இல்லைன்னா அதை காமிச்சிருப்பேன். இது பாருங்கள், இது அழகாக ஈஸியாக வந்துடும். பட்டர் ஷீட் போட்டால் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இதுலேயும் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் பார்த்துருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு பீஸ் வந்துடும். பட் ஆனால் ரொம்ப சாஃப்ட்டு, செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க அந்த இதில் ட்ரேயில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவை போட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாதுங்க. இது என்ன குலோப் ஜாமுன் மிக்ஸு ரொம்ப சாஃப்ட்டு. அதேமாரி நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் சாஃப்டாக பீஸ் சாப்பிட்றதுக்கும் வரும். அதில் கிண்டுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிண்டிடக்கூடாது. நல்லா ஒரு கொஞ்சம் சுரண்டு வரப்போ எடுத்துடணும். அப்புறம் சூடாக இருக்கப்போ பீஸ் போட்டுடணும்.
ஆறணுன்னு அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். நம்ம அப்படியே பரட்டி எடுத்தணும் பாருங்கள். முதல்ல கொஞ்சம் கரண்டு வந்து மடிச்சு இந்த மாதிரி முன்னாடி பார்த்துட்டு இன்னொருக்கா திரும்பி நம்ம ட்ரேயில் கொட்டி இல்லையா, அதுக்கப்புறமா ஒருக்கா கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ரொம்ப அழகாக சூப்பராக வரும். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கும் பாருங்களேன். குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானது அவங்களுக்கு, இதில் எந்த கெடுதலும் இல்லை. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுல ஜாமுன் மிக்ஸ் வந்து இப்போனா அந்த பிக்கோவை போட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம எடுத்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்லேயே இதான் டெக்கரேஷன் இருக்குது. அடுத்து வந்து குலோப் ஜாமுன், சக்கரை வள்ளிக்கிழங்குல செய்கிற குலோப் ஜாமுன் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் தினை அரிசியில் செஞ்ச அதிரசம் இருக்குது, ஜாங்கீர் இருக்குது, எல்லாமே நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நடுவில் வாய்ஸ் ரொம்ப இது ஃபீவர் வந்துருச்சு, அதனால் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு, பேச முடியல. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, அதனால தான் திரும்பி நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. அது வந்து நம்ம இந்த ட்ரேயில் ஊற்றுன பின்னாடி ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பீஸ் போடுறோமா, கட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் செட் ஆன முன்னாடி தாங்க நம்ம கட் பண்ணணும். ஒரு பிளேட்டில் தலைகீழாக கவுத்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ண வருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நம்ம கோலம் சேனலும் இதுலேயே இருக்குது, அது உங்களுக்கு லிங்க் இதில் தரேன். இதே தான் நீசர் நேச்சர் நம்ம குக்கிங் சேனல், நீசர் நேச்சர் கோலம், அது வந்து நம்ம கோலம் சேனல். அதுலேயும் கோலம் நிறையா போட்டிருக்கேன், தீபாவளிக்கு நிறைய கலர்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.